ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். அந்த வகையில் வந்து இந்த கூட்டம் ஒரு சின்ன கூட்டத்தை உடனடியாக ஏன்னா முதல்ல வந்து ஏற்கனவே தாமியசா மாநாடு எல்லாம் பரபரப்பாக இருந்தோம். அது அந்த வேலை முடிஞ்சு வரத்துக்குள்ளே அடுத்தது வந்து எஸ்ஆர்வி ஸ்கூல் ஆர்டர்ஸு, அங்கே புக் ஃபேரு, அந்த வேலைக்கெல்லாம் டைட்டாக இருந்தது. அதனால் நம்ம வந்து ஒரு நல்லா பிளான் பண்ணி நடத்த முடியல. ஏன்னா உடனே வேறு வந்து நம்ம இது இருக்குது, புத்தகங்களுடன் புத்தாண்டு கொண்டாட்டம் இருக்குது. அதுக்கு வேறு ஒரு பெரிய க்ரௌடெல்லாம் கூட்டணும். அதனால் இந்த நெருக்கடியில் வந்து திரும்ப ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறது நமக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நம்ம வந்து இதை நமக்கு வரையும் ஒரு கெட் டுகெதராக இதை மாற்றிருக்கோம். இந்த கூட்டத்துக்கு தோழர் ஜெய்ஸ்ரீ அவர்கள் தலைமை தாங்குவாங்க. தோழர்கள் அனைவருக்கும் மதிய நேர வணக்கம். பாரதி புத்தகாலயம் ஆரம்பித்து 23 வருடங்கள் வந்து முடிஞ்சு இப்போ 24வது வருஷத்துக்கு நம்ம போகிறோம். இதில் வந்து 8 வருஷமாக நான் பாரதியில் வந்து பயணிக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தோழர்களோடு இருக்கிறது வந்து பெரிய ஒரு பலமாகவும் இருக்குது. வெளியில் வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணோம்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து சோஷியலைஸாக இருக்க முடியுமான்னு தெரியல. தோழர்கள்ன்ற தாண்டி ஒரு குடும்பமாக வந்து இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கோம், வேலை பார்த்துட்ருக்கோம். அந்த நிறைவும் மகிழ்ச்சியோடு வந்து உங்கள் அனைவருக்கும் பாரதி புத்தகாலயத்தோட 24வது ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தோழர் சண்முகம் அவர்கள் வந்து இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்காங்க. அவங்க வந்து வருகைன்னு வரவேற்கும். தோழர் சிராஜ் அவர்களும் தோழர் நாகராஜ் அவர்களும் வரவேற்கும். தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. தோழர் கிட்டத்தட்ட நம்ம 24வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். நான் வந்து 2002 பாரதி புத்தகாலயம் துவக்கணும் அப்படின்னு சொன்னபோது கட்சியில் வந்து திருச்சி மாநாட்டில் முடிவு பண்ணி நம்ம பாரதி புத்தகாலயத்தை துவக்கிறதுன்னு சொல்லி முடிவு பண்ணோம். முடிவு பண்ணும்போது இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு கேட்டபோது கட்சியில் வந்து அதை பற்றிலாம் பெருசாக அக்கறை எடுத்துக்கலாமல் விட்டுட்டாங்க. அப்போ வந்து வைகை வெளியீடு இருந்துச்சு. அப்போ வந்து அப்போயே ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துருச்சு. வைகை வெளியீடு இருக்கும்போது பாரதி புத்தகாலயம் ஒன்று தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, பாரதி புத்தகாலயம் இன்னொரு இது சென்னையிலேருந்து இருக்கட்டும், அது மதுரையில் இருக்குது, இது சென்னையிலேருந்து இருக்கட்டும்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாரதி புத்தகாலயம் துவக்கும்போது இதுக்கு 250 ரூபா மெம்பர்ஷிப்னு சொல்லி நம்ம வந்து கீழே கலெக்ட் பண்ணோம். அது கலெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 மெம்பர்ஷிப் பண்ணி நம்ம வந்து ஆரம்பித்தோம். இதை 3000 பேர் 250 ரூபா கொடுத்தாங்க. கொடுக்கும்போது வந்து 250 ரூபா மெம்பர்ஷிப் அப்படின்னு, லைஃப் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொன்னோம். அதுக்கும்போது யாரோட லைஃப் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு கேள்வியை வச்சாங்க. 250 ரூபா தான் கேட்டோம். அப்போது 250 ரூபாய்க்கு வந்து அப்படி ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ வந்து தோழர் ஏகேபி தான் வந்து என்ன சொன்னார், தோழர் நம்ம நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது, எல்லார்கிட்டையும் நம்ம வந்து கார்ப்பரேட் மெம்பர்ஷிப்னு ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி ஏகேபி ஒரு சஜஷன் கொடுத்தாரு. அப்புறம் கார்ப்பரேட் மெம்பர்ஷிப் கொடுங்கன்னு சொல்லி கேட்டபோது அப்போ வந்து தோழர் ஏகேபி தான் முயற்சி எடுத்து இன்சூரன்ஸ் வந்து முதல்ல ஒரு 5000 ரூபா கார்ப்பரேட் ஃபண்ட் வாங்கி கொடுத்தாரு. அது மாதிரி அவங்க கொடுத்த பிறகு ஒவ்வொருத்தரும் அரசு ஊழியர்களில் கொடுத்தாங்க 5000 ரூபா. இதுமாதிரி மற்ற ஆர்கனைசேஷன்லேருந்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆர்கனைசேஷன்லேருந்து 5000 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸும் வந்து 5000 ரூபா கொடுத்தாங்க. அதுவும் இந்த 250 ரூபா மெம்பர்ஷிப்பு தான் நம்முடைய மூலதனமாக நம்ம வந்து 2002 நம்ம வந்து துவக்கணும். துவக்கும்போதே வந்து பாரதி புத்தகாலயம் வந்து தீக்கதிர் ஆஃபீஸில் துவக்கலான்னு சொல்லி விஎம்எஸ் தான் வந்து ரொம்ப இது எடுத்து, நான் இடம் தரேன்ப்பா நீ அங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நம்மளை வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு இடம் கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு என்னாச்சுன்னாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்த ஒரு வருஷத்துலேயே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி வந்துடுச்சு. அவங்க வெப் ஆப்செட் வந்து மதுரையில் இருந்ததை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து வந்து போட்டுக்கலாம், அங்கே மதுரையில் புதுசு வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணும்போது நமக்கு அவங்க வெப் ஆப்செட் மிஷின் போனோன்னாக்கா நம்ம இருக்கிற இடத்த தான் காலி பண்ணி ஆகணும். நம்ம ஒரு வருஷத்துலேயே அதை வந்து காலி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஆச்சு. என்னன்னாக்கா நம்ம வந்து அப்போ வந்து ஒரு புக் ஷாப் ஆரம்பிக்கிறதுனா என்ன நினச்சிருப்பாங்கன்னா, கட்சி ஆஃபீஸில் ஒரு அலமாரிகளில் புத்தகம் வச்சு அதுதான் புக் ஷாப்புன்ற மாதிரி இருக்குன்னு நினச்சாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு புக் ஷாப் துவக்கும் போது ஒரு பெரிய அளவில் தான் நம்ம புக் ஷாப்பை துவக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்கா அதுக்கு இதே மாதிரி ஃபர்னிஷ்லாம் பண்ணி ஃபுல்லாக கண்ணாடி கதவுலாம், இப்போ இருக்கிற கண்ணாடி கதவு அங்கே போட்ட கண்ணாடி கதவு தான் எடுத்து வந்து இங்கே போட்டிருக்கோம். அது மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி கதவுலாம் போட்டு நம்ம போடும்போதே இப்போ ஒரு பெரிய ஒரு லுக் வந்து அந்த புக் ஷாப்புக்கு கிடச்ச பிறகு நாம் வந்து 2002 வந்து பப்பாசியில் போய் மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லி மெம்பர்ஷிப்பும் போட்டோம். அப்போல்லாம் வந்து அவங்க வந்து உடனே மெம்பர்ஷிப் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து அங்கே அகிலன் கண்ணன் தமிழ் புத்தகாலயம் இருந்தார்.
அவர் தான் வந்து பாரதி புத்தகாலயம் ஏற்கனவே அவங்க ரொம்ப நாளாக இருக்காங்க, இப்போ பேர் தான் வேறு புதுசாக வச்சுருக்காங்க, வைகை வெளியீடுன்னு ரொம்ப நாளாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த மெம்பர்ஷிப் கொடுத்துட்டாங்க. அவங்க 2002 நமக்கு வந்து பாரதி புத்தகாலயத்துக்கு மெம்பர்ஷிப்பும் கொடுத்துட்டாங்க பப்பாசியில். நம்ம 2003 புக் ஃபேரில் ஸ்டால் போடுறோம். ஸ்டால் போடும்போது நம்ம அப்போ தான் முறையாக 2003 தான் அவங்க வந்து 4 ஸ்டால் அப்படின்ற ஒரு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 4 ஸ்டால் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மொத்தமே வந்து 4 பேர் தான் 4 ஸ்டால் போட்டது. ஒன்று பார்த்தா எக்கிம் பாதம்ஸ் 4 ஸ்டால் போட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அலையன்ஸ் போட்டாங்க 4 ஸ்டால். ஆனால் அவர் வந்து அப்போ வந்து செக்ரட்டரியாக இருக்கார், பப்பாசினுடைய செக்ரட்டரியாக இருக்கார், அதனால் அவர் அலையன்ஸ் போட்டார். அப்புறம் இன்னொரு ஆங்கில பதிப்பகம் போட்டாங்க, 3 பேர் போட்டாங்க. 4வதாக பாரதி புத்தகாலயம் 4 ஸ்டால் போட்டோம். இப்போ புக் ஃபேரில் என்னென்னாக்கா பரபரப்பாக அப்போ பேசிக்கிறாங்க. யாரோ வந்து சிங்கப்பூர்லேருந்து யாரோ வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க பணம், இவங்க வந்து 4 ஸ்டால் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பரபரப்பாக பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம 4 ஸ்டால் போட்டோமே, புக்கு எங்கே இருக்குது அப்படின்னு வந்தபோது அப்போ தான் டக்குன்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு பாலாஜி, சவுத் விஷன் பாலாஜி தான் வந்து அப்போ எனக்கு நிறைய கைட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் சொன்னால் நீங்கள் திருப்பதிக்கு போங்க, பிரஜாசக்தியிலேருந்து புக் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் போயிட்டு திருப்பதிக்கு போனோம். நைட்டு காலையில் போய் 8 மணிக்கு அங்கே திருப்பதியில் இறங்கினோம். ஈவினிங் ஒரு 4-5 மணிக்குள்ளார ஒரு மாருதி வேனை பிடிச்சி ஒரு 40 பாக்ஸு புக்கு அவங்கக்கிட்டேருந்தே ரேக் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கி எடுத்து வந்து இங்கே போட்டோம். சென்னை புக் ஃபேரில் போட்டோடனே இங்கிலீஷ் புக்கு தமிழ், அப்போ வந்து இங்கிலீஷ் தமிழ்லாம் கிடையாது, பிரிக்கிறது கிடையாது, எல்லாருக்கும் வந்து ஒரே ரெண்ட்டு தான் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நம்ம வந்து தமிழ் புக்குன்னு எடுத்துகிட்டு இங்கிலீஷ் புக்கை போட்டோம். நம்ம போட்டபோது பார்த்தா அந்த புக் ஃபேர்லேயே வந்து அதிகமான புத்தகங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாலாக நம்ம ஸ்டால் இருந்துச்சு. அதுவும் வந்து அது வரையும் வந்து சென்னையில் வந்து யாருமே பார்க்காத லெஃப்ட் ஓரியன்டான இங்கிலீஷ் புத்தகங்கள் அந்த ஸ்டாலில் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து எல்லா பதிப்பகங்கள்கிட்டேருந்தும் வந்து புக்குகள் வாங்கி ஒரு லெஃப்ட் ஓரியன்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இடமா வந்து நம்ம புக் ஸ்டாப்பை அப்போ வந்து சென்னை புக் ஃபேரில் நம்ம மாற்றணும். அது வந்து ஒரு பெரிய, அப்போ வந்து நம்ம தோழர்கள் வந்து கட்சியினுடைய எல்லா தோழர்களும் வந்து இந்த முதல் முறையாக நம்ம போகிறதுனால வந்து இன்வால்வ் ஆனாங்க. அப்போ தான் ஒன் டைம் பேமெண்ட் லைஃப் டைம் பெனிஃபிட்னு ஒரு ஸ்லோகன் வச்சோம் நம்ம. அப்போ வந்து நம்ம இதில் இருந்தார், இன்சூரன்ஸ் இல்லை, இன்கம் டேக்ஸில் ஒரு தோழர் இருந்தார், ஒரு பேர் டக்கு ஞாபகம் வரல. அந்த தோழர் வந்து வெளியில் நின்று அவர் 10 நாளும் கூவி எல்லோரும் ஒன் டைம் பேமெண்ட் லைஃப் டைம் பெனிஃபிட்னு வெளியில் நின்று மீட்டிங் பேசுகிற மாதிரி பேசுவார். ஒரே கும்பல் வருவாங்க. அந்த புக் ஃபேரில் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 400 மெம்பர்ஷிப் மேலே நம்ம வந்து போட்டோம். அதில் வந்து மு.க. ஸ்டாலின் உட்பட பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்து நம்ம இங்கே நம்மக்கிட்ட தான் நல்ல புக்கு இருக்குன்றது தெரிஞ்ச பிறகு பல பேர் உள்ளே வந்தாங்க. வரவங்களை எல்லாரையும் பேசி 250 ரூபா மெம்பர்ஷிப் வாங்கினோம். நம்ம பிரபஞ்சன் 250 ரூபா கொடுத்தாரு, எஸ் ராமகிருஷ்ணன் 250 ரூபா கொடுத்தாரு. அதுமாதிரி பெரிய பெரிய எல்லா ரைட்டர்ஸும் வந்து 250 ரூபா கொடுக்குறத வந்து ஒரு மகிழ்ச்சியாக கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நம்முடைய இதை சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அந்த புக் ஃபேர் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாரதி புத்தகாலயம்னு ஒன்று இருக்கிறத அந்த வெளியில் காமிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது வந்து இருந்தது. அந்த புக் ஃபேரை வந்து அஃபிஷியலாக ஒரு பக்கம் திறக்கிறாங்கன்னா நம்ம ஸ்டாலை திறக்கிறதுக்கு என்.ராம் சங்கரையா வந்திருந்தாங்க. என்எஸ் தலைமையில் என்.ராம் தான் அந்த புக் ஷாப்பை அந்த புக் ஃபேருக்குள்ளே திறந்தார் அவர். அது ஒரு பரபரப்பாக நம்ம தோழர்கள் மத்தியிலேயே அது வந்து ஒரு பெரிய உற்சாகமாக இருந்தது. நம்ம கட்சி தோழர்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ஒரு புக் ஷாப்பை வந்து புக் ஃபேரில் போட்டிருக்கோம். நிறைய பேருக்கோட கனவு அது. புக் ஃபேரில் வந்து நம்ம கட்சியோட புத்தகங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு அது. ஆனால் வரும்போதே ஒரு பிரம்மாண்டமாக வரும்போது நம்ம தோழர்கள் எல்லாரும் பரவலாக வந்து இன்வால்வ் ஆனாங்க. பல மிடில் கிளாஸ் தோழர்கள் வந்து நம்ம டெய்லி ஈவினிங் ஆனால் அங்கே வந்துடுவாங்க, வந்துட்டு எல்லாருக்கூடையும் பேசுவாங்க. நிறையா பேசி நம்ம வந்து அப்போ வந்து 2002 வந்து குஜராத் கலவரம் நடந்துச்சு. இந்த குஜராத் கலவரத்தை வச்சு நம்ம ஒரு புக்கு போட்டிருந்தோம். அப்போ வந்து சவுத் விஷன் தான் போட்டாங்க. அந்த புக்கை மட்டும் கூவி விற்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா புக் ஃபேரில் ஒரு 400-500 புக்கு வந்து அந்த குஜராத் படுகொலைகள் சம்மந்தமாக 2002 குஜராத் படுகொலைகள்ங்கிற புத்தகம் வந்து ஒரு பரபரப்பாக வந்து அந்த புக் ஃபேரில் நம்ம வந்து விற்றோம். ஒரு பெரிய ஒரு லெஃப்ட்டுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமாக அப்போ வந்து NCBH வந்து கொஞ்சம் தோஞ்சிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் வீக்காகி அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா எல்லா புத்தகங்களையும் விற்கக்கூடிய ஏன்னா சோவியத் வந்து புத்தகங்கள் இல்லைன்ற போது அவங்க ஒரு கடுமையான ஒரு நெருக்கடிக்கு வந்துட்டாங்க. நெருக்கடிக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் எம்ப்ளாயீஸ் வந்து கிட்டத்தட்ட அப்போவே அவங்களுக்கு 100 பேருக்கு மேலே எம்ப்ளாயீஸு, நிறைய பிரான்ச்சஸ்.
அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு வந்தபோது அவங்க எல்லா புத்தகங்களையும் இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க. அந்த நேரம் நம்ம பாரதி புத்தகாலயம் லெஃப்ட்டை முன்னிலைப்படுத்தி லெஃப்ட் புக்ஸை வந்து ஓரியன்ட் பண்ணி நம்ம பண்ணும்போது அப்போ என்னாச்சுன்னு சொன்னாக்கா எல்லா தோழர்களுக்கும் நம்ம சிபிஎம் மட்டும் இல்லை, எம்எல் தோழர்கள், சிபிஐ தோழர்கள் எல்லாருமே பாரதி புத்தகாலயத்தோட ஒரு ஐக்கியமாகக்கூடிய ஒரு விஷயமாக அது வந்து இருந்துச்சு. அந்த வகையில் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இதை வந்து நம்ம கிளியர் பண்ணோம். அப்போ தான் வந்து வெளியில் வந்து எம்சிபிஹெச் ராதாகிருஷ்ணமூர்த்தி இருந்தார். இப்போ பாரதி புத்தகாலயத்தில் எவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்கன்னு கேட்டார் என்கிட்ட. ஒரு பக்கத்தில் இருந்துக்கிட்ட இன்னொருத்தர் சொல்ல ஒரு 100 பேர் இருப்பாங்களா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அப்போ எம்ப்ளாயீஸே மொத்தமே 3 பேர் தான். அவங்களுக்கு வந்து 100 பேர் வேலை செய்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து அந்த புக் ஃபேரில் நம்ம வந்து கொடுக்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு வந்து நம்ம தோழருடைய உழைப்புங்கிறது அப்படி இருந்தது. வெளியிலேருந்து வந்த தோழர்கள் இருக்காங்க இல்லையா, கட்சி தோழர்கள் எல்லாரும் வந்து அவங்களாம் எம்ப்ளாயின்னு நினச்சிட்டாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவங்க எல்லாருமே எம்ப்ளாயீஸ் போல இருக்குது அப்படின்னு ஒரு தோற்றத்தை வந்து அங்கே க்ரியேட் பண்ணிச்சு. அப்படி ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாக வந்து எடுக்கும்போதே பாரதி புத்தகம் ஒரு பூதாகரமான ஒரு இதாக துவங்கிச்சு. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு புக்கு கூட பப்ளிஷ் பண்ணல 2002லலாம். அப்போ வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து புக்கு பப்ளிஷ் பண்ணுறது இல்லை, எல்லா லெஃப்ட் ஓரியன்ட் புக்கையும் நம்ம வாங்கி விற்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக வச்சு தான் நம்ம அதை துவக்கணும். அப்போ வந்து என்னாச்சுன்னு சொன்னால் வெளியிலேருந்து வாங்கினோம், நிறைய பதிப்பகங்கள்கிட்ட வாங்கினோம். உதாரணமாக அலைகள், விடியல், சந்தியா, இது மாதிரி லெஃப்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய எல்லா பதிப்பகத்துக்கிட்டையும் நம்ம வாங்கி புக் விற்றுருந்தோம். அப்போ என்னாச்சு, இயர் எண்டில் வந்து நம்ம வந்து இது பண்ணும்போது என்ன பண்ணாங்கனாக்கா ரிட்டர்ன் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன் கொஞ்சம் பேர். முக்கியமாக வந்து அலைகளுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அந்த பீரியடில் மட்டும் அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து வியாபாரம் பண்ணியிருந்தோம். அவங்களுடைய புத்தகங்கள் மட்டும், அலைகளோட புத்தகங்கள் மட்டும். அவர் ஒரு 30,000 40,000 தான் புக்கு மீந்துருச்சு. அவர் வந்து அதை ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதே மாதிரி அடையாளம் பதிப்பகமும் வந்து ரிட்டர்ன் எடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. சந்தியா பதிப்பும் ரிட்டர்ன் எடுக்க மாட்டேன்னாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் எடுக்காத போது நமக்கு வந்து பெரிய நம்மக்கிட்ட பணம் புக்கு விற்றுருக்கோம், நம்ம லாபம் இருக்குது, ஆனால் லாபம் வந்து கையில் கிடையாது, எல்லாமே புக்காக இருக்குது. இந்த புக்கு விற்காத புக்கை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், பெரிய ஒரு நெருக்கடி அது. முதல் வருஷமே அப்புறமா தான் என்ன யோசித்தோம்னாக்கா நம்ம வந்து வெறும் புக்கு வாங்கி விற்றோம்னாக்கா நம்மளால் வந்து சர்வைவ் ஆக முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நம்ம வந்து புக்கு பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி 2005 வந்து துவக்குறோம். 2005 புக்கு துவக்கும்போது நாம் வந்து புத்தகம் வந்து 5 ரூபா 10 ரூபா விலையில் நம்ம பப்ளிஷ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து 100 புத்தகங்களை ஒரே நேரத்தில் வெளியிடுறதுன்னு சொல்லி முடிவு பண்ணி 100 புத்தகங்களுக்கான தயாரிப்பு. அப்போ வந்து 100 புத்தகம் யார் எழுத போகிறாங்க, யார் ரைட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்தபோது அந்த 100 புக்கில் கிட்டத்தட்ட 72 பேர் வந்து புதுசாக முதல் டைமாக புக் எழுதுகிறவங்க. அது எல்லாமே வந்து நம்ம ஆர்கனைசேஷனோட லீடர்ஸு. உதாரணத்துக்கு பார்த்தோன்னு சொன்னாக்கா இன்சூரன்ஸ் பற்றி சாமிநாதன் முதல் புக் அவரது தான், இன்சூரன்ஸ் துறை எதற்குன்னு சொல்லி எழுதினார். அப்புறம் கிருஷ்ணன் வங்கியை பற்றி அவர் எழுதினார். அப்புறம் வந்து இது மாதிரி வந்து இதே மாதிரி புத்தகங்கள் தான் 100 புத்தகங்களும் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக இதே மாதிரி தான் எல்லாருமே புதிய தோழர்களாக எழுதினாங்க. அப்போ வந்து அது ஒரு அந்த 100 புத்தகங்கள் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அப்போ வந்து கார்ல் மார்க்ஸ் நூலகத்தினுடைய கண்ணன் தோழர் தான் அந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டாங்க. வெளியிடும்போது என்னப்பா 100 புக்குன்னு சொன்னீங்க, என்கிட்ட 70 புக்கு தான் கொடுத்துருங்க, மீதி 30 புக்கு எங்கன்னு கேட்டார். என்னன்னாக்கா 100 புக்குன்னு நம்ம சொன்னோம், ஆனால் 70 புக்கு தான் அப்போ ரெடியாச்சு. ஆனால் 100 புக்கு வெளியிடுறேன்னு சொல்லிட்டு 70 புக்கு மட்டும் தான் வெளியிட்டோம். அந்த 30 புக்குக்கு என்னென்னா எழுதி வரல, நம்ம கைக்கு வரல அந்த நேரத்தில். அப்புறமா வந்து அந்த எல்லா புத்தகமும் வந்த பிறகு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். சொல்லப்பா, பரவாயில்லப்பா, நீங்கள் நல்லா கொண்டு வந்திருக்கீங்க, நல்லா இருக்குது, இதுதான் இதுன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு இதை சொல்லி அப்புறம் ரொம்ப பாராட்டினார் கண்ணன். இந்த முயற்சி வந்து ரொம்ப நல்ல முயற்சி, இது தொடரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து முதல் புத்தக வெளியீடு வந்து நமது அதுதான், அந்த வகையில் அது போச்சு. அதுக்கு அடுத்த புத்தக வெளியீடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நலிந்து வரும் நலத்திட்டம்னு ஒரு புத்தகம் வெளியிட்டோம். அதுதான் முதல் பெரிய புக்கு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன புத்தகங்கள், 32 பக்கம் 16 பக்கம். நமக்கான குடும்பம்லாம் அப்போ தான் வந்துச்சு. அரசியல் எனக்கு பிடிக்குமோ அப்போ வந்த புத்தகம் தான். அந்த நலிந்து வரும் நலத்திட்டத்துக்கு நம்ம வந்து ரொம்ப முயற்சி. ஜிஆர் வந்து ரொம்ப குடியரசுத் தலைவரில் தேர்தலில் போட்டியேன்னு தான் முதல் புத்தகம் நம்ம சின்ன புத்தகம் வெளியிட்டோம். அப்போ வந்து ஜனாதிபதி எலெக்ஷன் நடக்குது. கேப்டன் லக்ஷ்மி வராங்க, சென்னையில் வராங்க. வரும்போது அவங்களோட ஒரு இன்டர்வியூ எடுத்து அவங்க வந்து அவங்க இதில் இருந்தபோது சுபாஷ் சந்திர போஸோட ஆர்மியில் இருந்தபோது வெளியில் வந்துட்ட பிறகு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியை வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி நம்ம வந்து அதை
அந்த குடியரசுத் தலைவரில் அவங்க ஏன் போட்டியிடுறாங்க அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி நம்ம வந்து அப்போவே வந்து ரைட் விங்கும் இது காங்கிரஸ் அப்போ வந்து காங்கிரஸ் எதிர்த்து தான் நம்ம அப்போ வந்து அந்த தேர்தலில் அவங்கள நிற்க வைக்கிறோம். நம்ம காங்கிரஸுக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இவங்க ஏன் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை வந்து விஜய்சங்கர் தான் எழுதினார். அந்த பேட்டியும் அவர் தான் மொழிபெயர்த்து கொடுத்தார். அந்த பேட்டியும் அந்த ஆர்டிக்கலையும் சேர்த்து நம்ம அந்த புத்தகத்தை நம்ம வந்து வெளியிட்டோம். அதுதான் முதல் புத்தகம். ரெண்டாவது புத்தகம் தான் நலிந்து வரும் நலத்திட்டமாக அது வந்தது. அந்த புத்தகம் என்னன்னு சொன்னாக்கா அது ஜிஆர் தான் அதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. மதுரா சுவாமிநாதன் தான், அவங்க எம்எஸ் சுவாமிநாதனோட டாக்டர். அவங்க தான் வந்து அந்த புத்தகத்தை எழுதுனாங்க. அந்த புத்தகம் என்னென்னாக்கா இந்தியாவில் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எப்படி கொலாப்ஸ் ஆகுது அப்படிங்கிறது அப்போவே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு 2002 அதை பற்றி தான் அந்த புத்தகம். அது எப்படியெல்லாம் வந்து இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அவங்க வந்து ஏஷியன் கண்ட்ரிஸை ஃபுல்லாக கம்பேர் பண்ணி இந்தியாவில் வந்து இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த புத்தகத்தை வந்து அவங்க மொழிபெயர்த்தாங்க. அப்போ வந்து நம்ம வந்து அந்த புத்தகம் வெளியிடுன்னு சொன்னபோது மதுரா சுவாமிநாதன் என்ன சொன்னாங்கன்னாக்கா, என் புத்தகம் முதல்ல தமிழில் வருது, இதை வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரிஸ்ன்னு சொல்லிட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட அவங்களோட ப்ரொஃபஸர் அவரை வந்து கூப்பிட்டு இந்த புத்தகத்துக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க வெளியீட்டுக்கு. அவர் ஏதோ வேறு எதுக்கோ வராரு. வந்தவரை வந்து அவர் டெல்லியோ இங்கே வரவரை வந்து இங்கே சென்னையில் வந்து அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு அவரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவர் சிடி குரியன், என் ராம், மைதிலி சிவராமன், ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 15 பேர் தான் இருக்காங்க மொத்தமே. நாம் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணோம், எங்கெங்கேயோ போயிட்டு எல்லா சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கும் போய் இது மாதிரி புத்தகம் வெளியிடுறோம், நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இன்விடேஷன், அது மொதல் புக்குன்றதுனால ரொம்ப இனிஷியேட் பண்ணி ரொம்ப முயற்சி பண்ணோம். ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 17 பேரோ 18 பேரோ தான். ஆனால் வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டார்ஸ் தான். அந்த மீட்டிங்கில் வந்து பேசினாங்க. அந்த வகையில் நம்முடைய முதல் புத்தக வெளியீடே வந்து ஒரு பெரிய சோகமாக முடிஞ்சிடுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த வளர்ச்சிங்கிறது எப்படிலாம் ஆரம்பிச்சதுங்கிறதுக்காக சொல்ல வரேன், அனுபவங்கள் தான். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம பாரதி புத்தகாலயம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா இடங்கள்லையும் நம்மளை வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இங்கே மட்டும் இல்லை, நான் வந்து டெல்லிக்கு போயிருந்த போதும், டெல்லி புக் ஃபேரில் போகும்போதும் பாரதி புத்தகாலயம் விசிட்டிங் கார்டு கொடுத்தா பல பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அந்த பாரதி புத்தகாலயம் இந்தியாவில் வந்து நிறைய பப்ளிஷர்ஸை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடந்து கல்கட்டாவில் நடத்துனாங்க. அதில் வந்து பாரதி புத்தகாலயத்தையும் கூப்பிட்டாங்க. அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு. பாரதி புத்தகாலயத்தையும் கூப்பிட்டு நான் போயிட்டு வந்தேன் கல்கட்டாக்கு. அந்த மீட்டிங்லேயும் நம்ம அட்டன் பண்ணோம். அதேமாதிரி திருவனந்தபுரத்துலேயும் ஒரு மீட்டிங் நடந்தது. தமிழ் என்டையர் இந்தியா முழுக்க என்பிடி நடத்தினாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பப்ளிஷர்ஸ், ரீஜனல் பப்ளிஷர்ஸ் கூப்பிடும்போது பாரதி புத்தகாலயத்தையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நான் போயிட்டு வந்தேன். திருவனந்தபுரத்தில் போயிட்டு நான் வந்து தமிழ் புக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்போ மீட்டிங்கில் வந்து பேசிட்டு வந்தேன் நான். அப்போ வந்து என்னன்னாக்கா இந்த ஃபீல்டு வந்து இப்போ இருக்க மாதிரி அவ்வளோ டஃப்பாக இல்லை. ஃபீல்டில் வந்து நம்ம மட்டும்தான் இருந்தோம். பாரதி புத்தகாலயம் லெஃப்ட் ஓரியன்ட் புக்குன்னா பாரதி புத்தகாலயம் மட்டும்தான் வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் அப்போ இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பாரதி புத்தகாலயம் மட்டும் இல்லாமல் ஏராளமான பதிப்பகங்கள் புதுசாக வந்திருக்காங்க. நிறைய புத்தகங்கள் வெளியிடுறாங்க. நமக்கான போட்டிகள்ங்கிறது ரொம்ப கடுமையாக வந்திருக்கு. இன்னும் நாம் வந்து இப்போ இருக்கிற நிலமையில் இன்னும் நம்ம வந்து இதை விட அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா இன்னும் நிறைய நம்ம வந்து ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம திருப்தி அடைய முடியாது. இப்போ இருக்கிற நிலமையில் நம்ம பெரிய இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம திருப்தி அடைகிற நிலமையில் நம்ம இல்லை. இப்போ தோழர்கள், இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா தோழர்களும், இப்போது ஜெய்சிலி 8 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய மாலத்திலாம் 10 வருஷம் தாண்டியிருப்பாங்க. அதுமாதிரி இங்கே இருக்கக்கூடிய பல தோழர்கள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 8 வருஷம் 9 வருஷம் அப்படி எல்லாமே. சிராஜெலாம் பார்த்தீங்கன்னா 10 15 வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் 2008 வரீங்களா சிராஜ்? நீங்கள் 20 வருஷம். நீங்கள் வந்து 15 ஆகுதா? இல்லை, சிராஜ் 2005 8 தோழர். நீங்கள் 8 வராரு. அவர் தங்கராஜ்லாம் ரொம்ப முன்னாடியே டிடிபிக்கு வந்துட்டார். அவர் தான் முதல் டிடிபி இங்கே வந்ததில்லை. தங்கராஜ் வந்துட்டார். ரமேஷும் வந்து ஏறக்குறைய 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிராஜுக்கிட்ட வந்த பிறகு கொஞ்ச நாள்லேயே அவர் வந்தார், ரமேஷ் வந்தார். ஏற்கனவே இங்கே வந்து தோழர்கள் வந்து பாரதி புத்தகாலயம் ஆரம்பித்த உடனே நான் ஒரு ஆள் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஞானன் ஒரு தோழர் வந்தார். அவர் ஆழ்வார்பேட்டையில் இருந்தார். அந்த தோழர் அவர் ஞானம் தான் ரொம்ப நாள் இங்கே கூட இருந்தார். அப்புறம் கன்னியப்பன் சொல்லிட்டு ஒரு தோழர் வந்தார். அவர் வந்து நெய்வேலி கிராமம், அது பூரிவாக்கம்லாம் பக்கத்தில். அது
அந்த ஊர்லேருந்து கன்னியப்பன் வந்தார். அதுக்கப்புறமா தான் கோகுல் அதுக்கப்புறம் தான் வராரு. கன்னியப்பன் இருக்கும்போது அவர் வந்துட்டார். ஆனால் கன்னியப்பனுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் அவர் வராரு. அதுக்கப்புறம் நவநீத கிருஷ்ணன் சொல்லி நம்ம தோழர் இப்போ சரவணன் இருக்கார்ல பிசி ஆஃபீஸில், அவங்க சொந்தக்கார பையன் நவநீத கிருஷ்ணன் ஒரு தோழர் இருந்தார். இவங்க தான் வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர். எது? ஆமாம், சரவணன் காந்தி காஞ்சிபுரத்தில் சரவணன் வந்து அப்புறம் வராரு. அவருக்கு அப்புறம் வந்து இவர் வந்தான்ல அக்கௌண்டண்ட்டாக வந்தார். உங்களுக்கு முன்னாடி ஒரு பையன் தான் பேர் சுதீஷ் சுடலை முத்து இருந்தார் கொஞ்ச நாள். சுதீஷ் ஞானகுரு வந்துட்டு கொஞ்ச நாள் தான், அவர் ஒரு லிமிட்டட் பீரியட் வந்துட்டு போயிட்டார். இதுதான் தோழர் பாரதி புத்தகாலயம். இன்றைக்கி நாம் வந்து என்ன பண்ணணும், அடுத்து எதை நோக்கி போனோம்னா, இப்போ இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கிற இதே ஒற்றுமை வந்து தொடர்ந்து இருந்து இன்னும் கூடுதலாக நம்ம வந்து அடுத்த கட்டத்தை வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு இந்த 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 ஒரு நம்முடைய இந்த இதெல்லாம் வந்து பெரிய உதவியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். தோழர் சிராஜ் எதை பேசணும்னா பேசுங்க. சேர் எடுத்துக்கிறேன் சார், அந்த சேர் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த 100 புத்தகங்களில் என்னோட நூலகங்களுக்குள்ள ஒரு பயணம் நான் எழுதினதில் சின்ன புத்தகம், ஆனால் ரொம்ப பிடிச்ச புத்தகம் அது.